ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது டேஸ்டியான பருப்பு கறி. இது பருப்பு தானே என்று சொல்லி நினைக்காதீங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. நிறைய குடும்பங்களில் கொரோனா டைம்லேயும் சரி, கொரோனா அப்புறமும் சரி, பணமுள்ள நேரத்தில் சைட் டிஷ்ஷாகவும் இல்லாத நேரத்தில் மெயின் டிஷ்ஷாகவும் இருந்தது. எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வைங்க. இங்கே நான் யூஸ் பண்ணினது சின்ன பருப்பு. இன்னொரு டைப் பருப்பும் இருக்குது, அது வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் உப்பு போடாமல் முதல்ல வேக வைங்க. வேக வைக்கும்போது இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லாட்டி ஒரு தடியோ மேலே வைங்க, வலியாது. வெந்ததுக்கு பிறகு தனியாக எடுத்து வைங்க வடிகட்டி. எவ்வளோ ப்ரிகாஷன் செஞ்சும் வலிஞ்சிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸை எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பாதியளவு தேங்காய் தேவைப்படும். அதை திருவி 2 தரம் பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. முதல் பாலை கடைசியாகவும் 2வது பாலை முதலாகவும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் ஊற்றிக்கொள்ளுங்க, கோகோனட் ஆயில் சூடானதுக்கு பிறகு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த டைமில் தான் நாங்கள் எங்களோட மேஜிக் இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணுவோம். இதுதான் ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற ஒரு சுவையொட்டி. இதோட சேர்த்து இன்னொன்று மேகி சுக்கட்டியும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது ஹெல்த்துக்கு நல்லமில்லை, பரவாயில்லன்னு சொல்லி யூஸ் பண்ணுற டேஸ்ட்டுக்காக. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணுங்க. கடைசியாக உப்பு போட்டு உப்பு செக் பண்ணி டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் புதுசாக வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.